ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு சேனல். திஸ் இஸ் பேம்டன் ஃபிக்ஸ். இந்த சேனல் வந்துட்டு 2 பேர் ரன் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ October 3 நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். என்றைக்கு போஸ்ட் பண்ணுவேன்னு தெரில. இன்றைக்கி தான் சேனலும் ஆரம்பித்தது. நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்துட்டு இந்த சேனல் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவோம். அவங்களும் வீடியோ போஸ்ட் பண்ணுவாங்க, நானும் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். நான் எப்போயாவது வீடியோ போஸ்ட் பண்ணுவேன், அவங்க வந்துட்டு தொடர்ந்து வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வீடியோவே வந்துட்டு அவங்களோட ஒரு ஒன் ஷாட்டோட வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் வீடியோ எப்பயும் வந்துட்டு பெருசாக ஓடாது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் என்னோடய எஃபோர்ட்ஸை நான் அகெயின் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கெலாம் பிடிக்கும். ஹோப் யூ ஆர் லைக் திஸ் பேஜ் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனர்ஜெட்டிக்காக வந்துட்டு நம்ம ஒன் ஷாட்குள்ளே போயிடலாமா? ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இன்ட்ரோ பார்த்துக்கலாம். தேங்க வந்துட்டு இப்போ மிலிட்ரியில் தான் இருக்கார். நீங்கள் வந்துட்டு ஒரு நார்மலான இந்தியன் கேர்ள். நீங்கள் வந்துட்டு ஒர்க்குக்காக வந்து எப்படியோ அடித்து பிடிச்சி சியோவில் வேலை வாங்கிட்டீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு ஐடி ப்ரொஃபஷன், ஓகேவா? தேங்க வந்துட்டு இப்போது மிலிட்ரியில் தான் இருக்கார். நீங்கள் வந்துட்டு ஐடி ப்ரொஃபஷனாக இருந்தாலும் அதுக்கு மேலே உங்களுக்கு நிறையா இந்த ஸ்குவாட்லலாம் வேலை செய்யணுன்ட்டு ரொம்ப ஆசை. அங்கே வந்துட்டு சர்வே எடுக்கிறது அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். லைக் இந்த ஆர்மி சைடு உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து வேலை பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் உங்களால் வந்துட்டு ஐடி ப்ரொஃபஷனாக தான் வந்துட்டு உங்களால் கெரியரை சூஸ் பண்ண முடிஞ்சுது உங்களோட சுச்சுவேஷனால். ஸோ அதுக்காகவும் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க. இங்கே இந்தியன் ஆர்மியில் வந்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பீங்க. இங்கே வேலை செய்ய ரொம்ப வந்துட்டு சிரமமாக இருந்தனால சரி நம்ம வந்துட்டு சியோவில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன்லாம் போட்டு உங்களுக்கு வந்துட்டு வேலையும் கிடச்சிடுது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆர்மி உங்களுக்கு வந்துட்டு தேவைன்னா ரொம்ப பிடிக்கும். இதே ஒரு சாக்கை வச்சு தேங்க எப்படியாவது பார்த்துணும், மற்ற மெம்பர்ஸ் எப்படியாவது பார்த்துணுன்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன நப்பாசை. அதே மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்து அவங்க கோல் வந்துட்டு அச்சீவ் பண்ணுறதுக்காக இருக்கீங்க. தேங்க எப்பயும் போல தான் ஒரு ஐடல் இப்போ வந்துட்டு மிலிட்ரியில் வந்துட்டு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காரு, ஓகேவா? இதுதான் வந்துட்டு இன்ட்ரோ. ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு ஒரு குட்டி பேக் மாட்டிட்டு ஒரு க்ராப் டாப்பு ஒரு பேகி பேண்ட் போட்டுட்டு நின்றுட்டுருக்கா. அவளுக்கு வந்துட்டு எப்படி போய் ஆரம்பிக்கிறதுனே தெரில. அங்கே ஒரு பெரிய மிலிட்ரி மேன் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ, என்ன வேணும்? நான் இங்கே என் பாய் ஃப்ரெண்ட் பார்க்க வந்திருக்கேன். யார் உன் பாய் ஃப்ரெண்ட்? இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ காட்டுறீங்க. இவர் உங்கள் பாய் ஃப்ரெண்டா? ஆமாம், கொஞ்சம் கூப்பிட்றீங்களா ப்ளீஸ்? இவர் உங்கள் பாய் ஃப்ரெண்டா? ஆமாங்க, ப்ராமிஸா? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனும் வேக வேகமாக வந்துட்டு தேங்கிட்ட வராரு. என்ன விஷயம்? உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. கேர்ள் ஃப்ரெண்டா? எனக்கா? நிஜமாக கேர்ள் ஃப்ரெண்ட் தானா? எனக்கு அப்படி யாருமே இல்லையே. இல்லைங்க, அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. சரி இருங்க, நான் இதோ வந்துடுறேன், சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கும் போயிட்டு சேஞ்ச் பண்ணுறாரு. சேஞ்ச் பண்ணிட்டு வேக வேகமாக வராரு. எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா? எனக்கு யாருங்க கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஃபாஸ்ட்டாக வராரு. வந்துட்டு நீங்கள் ஒரு கல்லு கீழே அந்த ஸ்டோன்ஸ்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அதுக்கு கீழே வந்துட்டு இந்த சாஞ்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கால் வலிக்குது. நீங்கள் கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஆஃபீஸர்கிட்டயே போய் வந்துட்டு கேட்டிருப்பீங்க, இந்த மாதிரி எனக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினச்சிங்க, விளையாட்டுக்கு கேட்போம், அவர் இங்கே இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இல்லை, தயங்க அந்த ஏரியாவில் தான் இருக்கார். நீங்களும் சரி வரமாட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக சேடாக அப்படி வந்துட்டு அந்த கல்லை வந்து தட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. அப்போது எக்ஸ்கியூஸ் மீ, யார்? தயாமா? யாருமா நீங்கள்? நான் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு. கேர்ள் ஃப்ரெண்டா? எப்போலேருந்து? இதோ இப்போலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனர்ஜெட்டிக்காக கை கொடுக்குறீங்க. கை கொடுத்துட்டு என்ன வேணுமா உங்களுக்கு? இல்லை, நான் வந்து ஆர்மி. சரி, நான் உங்களை லவ் பண்ணுறேன்.
அதுக்காகவா இவ்வளோ தூரம் வந்தீங்க? இது சொல்லவா? அதுவும் ஒரு ரீசன் தான். எனக்கு உங்கள பார்க்கணும், இத சொல்லணும்னு ஆசை. அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சொல்லிட்டேன். பதில் சொன்னீங்கன்னா போயிடுவேன். என்ன பதில்? இதோ நான் ப்ரப்போஸ் பண்ணேனே. ஓ! அப்படியா? நீங்கள் எப்போ போவீங்க? நான் எப்போ போவேன்னு தெரியல. எனக்கு இங்கே ஒர்க் போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஐடியில் வேலை பார்க்குறேன். ஐடியில் வேலை பார்த்துட்டு இங்கே என்ன? அது இல்லைங்க, நான் இங்கே எனக்கு ஆர்மியில் வேலை பார்க்கணுன்னு ஆசை. எங்கள் ஊர் ஆர்மியில் எனக்கு வேலை கிடைக்கல. நான் இங்கே அதான் எக்ஸாம் எழுதி இங்கே வேலைக்கு சேர்ந்துட்டேன். அங்கே தான் ஆஃபீஸில் அங்கே டென்ட் மாதிரி போட்டிருக்காங்கல்ல, அங்கே தான். எத்தனை நாள்? தெரியலங்க. இந்த மாதம் இங்கே, அடுத்த மாதம் எங்கன்னு தெரில. ஃபஸ்ட்டு போஸ்டிங்கே இங்கே தான் போட்டிருக்காங்க. அதான் இல்லை, நான் என்ன பிளான் வச்சுருந்தேன்னா, எல்லா கேம்ப்லேயும் போய் இப்படி கேட்டாக்கா அவங்கள கூப்பிடுவாங்கன்ட்டு ஒரு நப்பாசை. ஆனால் என் லக்கி ஃபஸ்ட்டு கேம்ப்லேயே அவங்கள கூப்பிட்டுட்டாங்க. நான் ரொம்ப ஹாப்பி. நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நான் அப்படியே போய் ஒர்க் பண்ணுவேன். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஆஹா, காலங்காத்தாலே பெரிய பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் போலே. என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் மட்டும் போகலன்னா நான் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கையை வேகமாக பிடிச்சிக்கிட்டு இழுத்துட்டே இருக்கீங்க. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன நினச்சிங்கன்னு தெரில, கை விட்டுட்டு சாரி, நான் கொஞ்சம் ஃப்ரீக்கி டைப்பு, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பவ் பண்ணுறீங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, எப்போ பதில் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அங்கே பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. என்னது? எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போகணும். ஓ, போங்க, பதில் சொல்லிட்டு போங்க. நான் சாயங்காலமாக சொல்லட்டுமா? சாயங்காலமாவா? இப்போவே சொல்லிட்டு போங்களேன். இல்லை முடியாதுன்னா கூட எனக்கு ஓகே தான். உடனே யோசிக்கிறாரு. இந்த பொண்ணு நமக்காக, நீங்கள் எந்த ஊர்? பார்க்க எந்த ஊர் மாதிரி தெரில. நான் சென்னையா? நான் இந்தியா, சென்னை. என்கிட்ட இது சொல்லதான் உண்மையாக அங்கேருந்து வந்தீங்களா, இல்லை ப்ராங்க் பண்ணுறீங்களா? சத்தியமாங்க, இது சொல்கிறதுக்கு தான் ஊர்லேருந்து வந்தேன். நான் சாயங்காலமாக சொல்லட்டுமா? சாயங்காலமா? அது வரைக்கும் ஏதாவது சொல்லிட்டு போங்க. அது வரைக்கும் என்ன சொல்லிட்டு எதையாவது சொல்லிட்டு போங்க. சாரங்கிங்க, பாய்ங்க, சாயங்காலம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் திரும்பி போகிறீங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஏங்க இப்போ என்னங்க நீங்கள் பாட்டுன்னு சாயங்காலம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டீங்கன்னா நான் டிசப்பாயிண்ட் ஆகிடுவேன். என்ன பண்ணுங்கள், நம்பர் கொடுத்துட்டு போங்க, நான் சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக ஃபோன் வச்சுட்டு நம்பர் வச்சுட்டு கேட்குறீங்க. தேங்க்யூ. இப்போ இவகிட்ட நம்பர் கொடுத்தா 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணிடுவாளா, இல்லை உண்மையாக இவ்வளோ ஊர்லேருந்தா வந்தாளா அப்படின்னு சொல்லிட்டு சரியான கன்ஃபியூஷனில் சரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுக்குறாரு. நீங்கள் பாய்ங்க, பத்திரமா போயிட்டு வாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு என்ன பண்ணுறீங்க, உங்கள் ஒர்க் பார்க்கறதுக்காக உட்காந்துட்டு இருக்கீங்க. என்ன நம்பர் வாங்கினா பார்த்துக்கோங்க, பத்திரமா இருங்கன்ட்டு போயிட்டா. சரி சாயங்காலம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க என்ன பண்ணுறாரு, அவர் ஒர்க்குக்கு போகிறாரு. ஒர்க்குக்கு போயிட்டு நீங்கள் இங்கே டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. என்ன பண்ணுறீங்க? இதுதான் என் நம்பர், சேவ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒர்க்கில் இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வருஷலாம் கட்டுன்னு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. அமர்த்தையன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இமோஜிஸ்லேயே மெசேஜ் ரிப்ளை பண்ணிருக்காரு. நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு, இவருக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை, நம்ம தான் காலையிலேருந்து இவரை ஃபோர்ஸ் பண்ணிட்டே இருக்கோம், நம்ம இனிமேல் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா மெசேஜ் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. நீங்கள் என்ன இது மெசேஜ் இருந்தது, இப்போ வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. சரி அவளுக்கு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டார். நீங்கள் ஒரு 3 o'clock மேலே மெசேஜ் பண்ணுறீங்க. ஹாய் தேங், எனக்கு என்னால் உங்களோட சாயங்காலம் பேச முடியாது,
பிகாஸ் எனக்கு முக்கியமான ஒர்க் ஒன்று வந்துச்சு. நான் கண்டிப்பாக போயே ஆகணும். அதனால் நான் வந்துட்டு நைட் ஷிஃப்ட் தான் பார்க்குறேன் ஆஃபீஸில். ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்துட்டு மேனேஜர் கூப்பிட்றாரு, நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டெக்ஸ்ட் பண்ணுறீங்க, தயாங்க்கு ஒரு 2:00 மேலேயே ஒர்க் வந்து முடிச்சிருக்கும். சரி நம்ம போய் பேசலாம், சாயங்காலம் பேசலாம்னு சொன்னோம்ல, அதனால அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, ஒரு கெஃபேல வந்துட்டு நின்றுட்டு சாப்பிட்ற பொருள் வாங்கிட்டுருப்பாரு. அப்போ தான் மெசேஜ் வருது. அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஆர்டர் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் அப்படியே பேக் பண்ணிட்டு நீங்கள் இடத்துக்கு வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நிற்கிறாரு. நீங்கள் அப்போ தான் வந்துட்டு ஒர்க் வந்துட்டு பார்த்துட்ருப்பீங்க. லைக் ஃபோனில் வந்துட்டு என்னென்ன ஷெட்யூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருப்பீங்க. யார் அதுன்ட்டு பார்த்தாக்கா நீங்கள் டக்குன்னு ஷாக் ஆகிட்டு ஏஞ்சி நின்று என்னது, ஐயோ கடவுளே, நமக்கு எப்போ பார்த்தாலும் இந்த இலூஷன் தொலை வேறு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பார்க்குறீங்க. ஒரு லூஸு டிஷர்ட்டு, ட்ரௌசரு, கையில் நிறையா ஸ்நாக்ஸு, இந்த கையில் வந்துட்டு ஒரு பபிள் டீ அது வந்துட்டு கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் கிட்ட போயிட்டு என்ன நீங்கள் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? இல்லை, நீங்கள் தான் ஒர்க் இருக்குதுன்னு சொன்னீங்க, நான் தான் சாயங்காலம் உங்கள்கிட்ட பேசலான்னு சொன்னேன், உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சுல, அதனால தான் வந்து உங்கள்கிட்ட சும்மா பேசிகிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே மூஞ்செல்லாம் பல்லி மனசெல்லாம் பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது. சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்கார வச்சுட்டு அவர் கையில் வச்சுருக்க திங்ஸே பார்த்துட்ருக்கீங்க. ஓகே இது வந்துட்டு உங்களுக்காக வாங்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இது என்ன ஒரே ஒரு பபிள் டீ? அது எனக்கு பபிள் டீ அந்தளவுக்கு பிடிக்காது, அதனால தான் ஒன்றே ஒன்று வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல. பிடிக்காதா உங்களுக்கு காஃபி தானே பிடிக்காது? எனக்கு பபிள் டீயும் பிடிக்காதுங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவரும் வந்துட்டு பபிள் டீயில் வந்துட்டு ஸ்ட்ரா போட்டு கொடுக்குறாரு. நீங்களும் குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க. அப்போ தான் அவரும் வந்துட்டு ஒரு கல்ப் பண்ணிட்டு, இங்கே பாருங்கள், நான் வந்து எப்படி சொல்கிறது, இந்த லவ் அதெல்லாம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நான் இன்றைக்கி ஃபுல்லாக யோசித்தேன், இது சொல்கிறதுக்காக ஒரு பொண்ணு மிலிட்ரி கேம்ப்குள்ளே வரைக்கும் வந்திருக்கா அப்படின்னா ரொம்ப பேசுகிற விஷயந்தான். நம்ம வேணா ஒரு 6 or 7 months பேசி பார்த்து பழகி அப்புறம் கூட நீங்கள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் இது. பட் இது இன்றைக்கி எனக்கு ஆன்சராக கிடைக்கும்ன்ட்டு நான் எதிர்பார்க்கல. ஓகே ஃபைன், நம்ம வந்து கண்டிப்பாக பழகலாம், எனக்கும் பேசலாம். ஆஃப்டர் மிலிட்ரி நீங்கள் வாங்க, ஜாலியாக ஊர் சுற்றலாம். அண்டு நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க. தப்புனா தப்பு, சரினா சரி, பளிச்சுன்னு சொல்லிவிடுவேன். ட்ரூவாக லவ் பண்ணுற ஒரு பர்சனை தெரியுதுங்க, பார்த்தாலே தெரியுதுங்க. டக்குன்னு கோவம் வருங்க, அவ்வளோதான். என்னை பற்றி சிம்பிளாக சொல்லிட்டேன். உங்களை பற்றி நிறைய தெரியும், இருந்தாலும் உங்கள் ரியாலிட்டி என்ன, என் ரியாலிட்டி என்னன்னு பழகிட்டே பேசலாம். இதை பெருசாக வெளியில் யார்கிட்டையும் சொல்லிக்க மாட்டேன், நீங்களும் சொல்லிக்க வேணாம். மற்ற மெம்பர்கிட்ட சொல்கிறீங்கன்னா அது உங்கள் இஷ்டம். நான் வந்து யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், கவலைப்படாதீங்க. இது அன்அஃபிஷியலாக ஒரு சீக்ரெட் டேட்டிங் மாதிரி தான் இருக்குது. மேபி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஸ்நாக்ஸ்லாம் 2 பேர் சாப்பிட்றீங்க. தென் நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா? இருக்குது, மதியானத்துக்கு மேலே, மதியானம் வரைக்கும் எனக்கு டியூட்டி இருக்குது. இங்கே இல்லை, ஓட்டர் சைடில். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போய்ட்டாரு. நீங்களும் குள்ளே ஒரு பாய் சொல்கிறீங்க. உங்களுக்கு எதாவது நம்பவே முடியல, ஒரு மாதிரி ட்ரீம் மாதிரி இருக்குது. டக்குன்னு வந்தோம், பேசினோம், இவ்வளோ தூரம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் நம்பவே முடியல. ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் ட்ரீம் மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணுவோம், ஜஸ்ட் ஃபேன்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அந்த சீட்டில் சாயிறீங்க. ஆக்சுவலாக நம்ம ஃபேன்கள் தானே, உனக்கு எவ்வளோ தைரியம் பரவாயன், இவ்வளோ தூரம் வந்திருக்க. சா
அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே திட்டிக்கிறீங்க. அட் த சேம் டைம் பெருமையாகவும் பேசிக்கிறீங்க. தென் உங்களோட ரூமுக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தா ஒரு பொண்ணு நல்லா கையை காலை வச்சு சோஃபாவில் தூங்கிட்டுருக்கு. நீங்கள் எருமை மாடு ஏந்திரு, சை ஏந்திரு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறீங்க. என்னடி வந்ததும் வராதுமா இப்படி தள்ளுற, அறிவு கெட்டவளே லீலா, ஏன் இப்படி படுத்து கிடக்கிற பண்ணி மாதிரி, பொம்பளை பிள்ளையா அடை கொடுக்கும் படுத்துக்க மாட்டேன், சரி போய் தொலை பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இன்னும் இழுத்து போத்தி தூங்கிட்டு இருக்கா. பாரு பாதி புல்டோசர் மாதிரி கிடக்குறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு தென் ஆஃபீஸ்க்கும் கிளம்புறீங்க. உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் ஒர்க் இருக்குல்ல, அதனால ஆஃபீஸ்க்கும் கிளம்புறீங்க. பாய் டி பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நைட் ஷிஃப்ட் ஒர்க்குக்கும் கிளம்பி இப்படியே போயிட்டே இருக்கீங்க. அப்படியே வந்துட்டு நீங்கள் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வரீங்க. ஒரு 3:30 இருக்கும். நீங்கள் அப்போ தான் தேங்க்கு மெசேஜ் பண்ணுறீங்க, ஹாய் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு யோசிச்சு பண்ணி 3 மணிக்கு மெசேஜ் பண்ணுற, அவர் பார்க்குவாரோ மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ணுறீங்கனாக்கா தலையிலே அடிச்சுட்டு அப்படியே சாயிறீங்க. அப்போது டிங் டிங்னு ஒரு மெசேஜு. யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தேங்க் தான். சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்ளை. இங்கே என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி உட்காந்து பார்க்குறீங்க. தூங்கலையா? அடுத்த மெசேஜு, இல்லை நான் இப்போ தான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்தேன். ஓ அப்படியா, நானும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ரிப்ளை பண்ணுறாரு. நீங்கள் சரி என்ன ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சொல்லுங்கள். எனக்கு 5 மணிக்கு எழுந்திரிக்கணும், அதனால் நீங்கள் எழுப்பி விடுறீங்களா வயன்? எழுப்பி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரிப்ளை பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு படுத்துடுறீங்க. பார்த்தா மணி 7:30 ஆகுது. நீங்கள் அடித்து பிடிச்சிட்டு ஏந்திருக்கீங்க. அய்யோ, அவர் ஒரு 5:30க்கு எழுப்பி விட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ப்ரீத் பண்ணிட்டு கால் பண்ணுறீங்க. ஹலோ, சொல்லுங்கள் வயன். சாரி, நான் உங்களை எழுப்பணும்னு சொல்லியிருந்தீங்க, நான் தான் தூங்கிட்டேன், சாரி. பரவாயில்ல, தெரியாமல் தானே தூங்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை, நீங்கள் எழுப்ப சொல்லியிருந்தீங்க, ஃபஸ்ட் டைம் என்கிட்ட ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க, நான் அதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையில் இருக்கீங்க. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே வயன், நான் இங்கே டியூட்டிக்கே கிளம்பிட்டேன். எப்போ வருவீங்க? ஒரு 12 to 12:30 அதுக்கு மேலே. ஓகேங்க, பாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சரி ஏதாவது சமைச்சு எடுத்துகிட்டு போவோமா? போ அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறீங்க. அகெயின் தயாக்கு ஃபோன் பண்ணுறீங்க. ஹலோ, நான் ஃபுட்டு எடுத்து வந்தால் நீங்கள் சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன். என்ன ஃபுட்டு? ஹலோ, ஐயோ கட் பண்ணிட்டாரே. ஐயோ, நம்ம ஊர் சாப்பாடு எடுத்து போவோமா, இந்த ஊர் சாப்பாடு எடுத்து போவோம்? இந்த ஊர் சாப்பாடு தான் தினமும் சாப்பிட்றாங்களா, நம்ம ஊர் சாப்பாடு எடுத்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ணீங்க, போய் கிச்சனை உருட்டுறீங்க. அப்போ தான் லீலா, ஜாபுக்கு போகணும், எனக்கு 10 மணிக்கு தானே, எனக்கு ஹெல்ப் பண்ண, எதுக்கு? லன்ச் செய்ய முடியாது பொடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, முடியாது சொல்லிட்டா, சரி நம்மளே ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போய் பாத்திரத்தெல்லாம் உருட்டி பார்த்தா சாம்பார் சாதம் செய்வோம், சரி மீல்ஸ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ண டக்குன்னு மீல்ஸ் செய்கிறீங்க. செஞ்சுட்டு கேரியரில் தான் எடுத்து வைக்கிறீங்க. வச்சுட்டு நமக்கு தயிர் சாதமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பாவில் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சைடில் அப்புறம் வச்சுக்கிட்டு கிளம்பி போகிறீங்க. போயிட்டு ஒரு லாங் குர்த்தி, ஸ்லீவ்லெஸ்ஸு, கோல்டன் கலரு, ஆரஞ்ச் கலர் பேண்ட்டு, பிளாசோ மாதிரி டைப்பு, ஒரு ஷால் எடுத்து குத்திட்டு உங்களுக்கு இன்றைக்கி என்னன்னு தெரில, ஒரு மாதிரியாக இருக்குது, ஸோ அதனால் இந்த ட்ரெஸ் போட்டு சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ணுறீங்கனாக்கா அதே மாதிரி மிலிட்ரி கேம்ப்புக்கும் போகிறீங்க. போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப் ப்ரீத் எடுக்கிறீங்க. அப்போது சைடில் நிறைய பூவெல்லாம் இருக்கும். அதில் ஒரு பூ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது பார்க்கவே ஆசையாக இருக்குது. நீங்களும் அதை எடுத்து அழகாக ஒரு
சைட் பின் வச்சு உங்கள் தலையில் அழகாக அதை ப்ளேஸ் பண்ணுறீங்க. உங்கள் குட்டி ஹேருக்கு அது அழகாக வந்துட்டு ஃபிட் ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக இருக்கீங்க. நீங்கள் நிறையா செல்ஃபீஸ்லாம் எடுத்து ஸ்னாப் போட்டுட்ருக்கீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டு கால் பண்ணுறா. லீலா தான். ஹலோ எருமாடு, என்னடி தயிர் சாதத்தை கிண்டி வச்சுட்டு போயிருக்க? இல்லடி, ஒரு மாதிரி கடுப்பாக இருந்தது. நிறையா செஞ்ச மாதிரி இருக்குது, தயிர் சாதத்தை கிண்டி எடுத்துகிட்டு போயிருக்கேன். எனக்கும் தயிர் சாதம் வச்சுருக்கேன். அது ஒன்றும் இல்லடி, தயாங்க்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்னது தயாங்கா? கனவு கிடு கண்றியா? எதுவுமே என்கிட்ட இதை பற்றி பேசவே இல்லை. நீ தூங்கிட்டே இருந்தால் எப்படி உன்கிட்ட பேச முடியும்? அதுக்குனால தான் இன்றைக்கி அழகாக மினிக்கு கிளம்பியா? எப்படி பார்த்த? எப்படியோ பார்த்தேன், சாயங்காலம் வந்து சொல்கிறேன். சரி, பூ வச்சியா தலையில்? அவ்வளோ அழகாக கிளம்பி போனேன். வச்சேன். இங்கே ஒரு பூ கிடச்சிது, வச்சிட்டேன். சாயங்காலம் வந்து என்னன்ட்டு சொல்கிறேன். நீ ஷிஃப்ட்லாம் போவேன், நான் நைட்டு இன்னைக்கு என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் என்ன பண்ணுறா, கட் பண்ணிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி பிளாங்காக இருக்குது. சரி வந்தோடனே கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் என்ன பண்ணுறீங்க, ஃபோன் கட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. டைம் பாஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. வருவாரா தயங்க வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அழகாக பிட்டியாக கிளம்பி போயிருப்பீங்க. கடைசி வரைக்கும் வரவே இல்லை மனுஷன். உங்களுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணிப்பீங்க? அப்போ தான் பெஞ்சில் சாஞ்சு அப்படியே படுத்திருப்பீங்க. தயங்க ஒரு பிளாக் டிஷர்ட்டு மிலிட்ரி பேண்ட் போட்டு உங்களை பார்க்க வேகமாக ஓடி வந்திருப்பார். சொல்லியிருப்பார்ல உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. அதனால தான் அது பார்க்கறதுக்காக வந்திருப்பார். நீங்கள் அப்படியே தூங்கிட்டே இருந்திருப்பீங்க. ஒரு டேபிள் ஃபேன் இருக்கும், அது உங்கள் ஃபேஸில் அப்படியே பட்டுகிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே கண் அப்படியே லைட்டாக ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறீங்க. நீங்கள் வரமாட்டேன்னு நினச்சேங்க, நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு ஏஞ்சி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க. தயங்க வந்துட்டு உட்காந்துட்டு நேற்று நான் கொண்டு வந்தேன், இன்றைக்கி நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த ஃபுட்டெல்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் எடுத்து வச்சு அப்படியே போட்டுட்டே இருக்கீங்க. நீங்கள் போட்டுட்டு நீங்கள் தயிர் சாதத்தை உட்காருங்க. என்னங்க எனக்கு இவ்வளோ வச்சுட்டு நீங்கள் தம்கோன்னு டப்பாவில் சாப்பிட்றீங்க? எனக்கு இது தாங்க கரெக்டு, இதாங்க என் வயிற்றில் இடம் இருக்குது, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. இதெல்லாம் எப்படி சாப்பிட்றது? கையால் தாங்க சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. கையால் தான் சாப்பிட்ணுமா? அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா உங்களோட ஃபுட்டெல்லாம் எடுத்து அப்படியே சாப்பிட்டு பார்க்குறீங்க. இப்படி தான் சாப்பிட்ணும். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தயந்துட்டு அவருக்கு பசையே தெரில. நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா மெதுவாக லைட்டாக ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அந்த ஃபுட் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அழகாக அந்த சாப்பாடு வந்துட்டு பிசைஞ்சு அப்படியே லைட்டாக எடுத்து ஊட்டி விட்றீங்க. எப்படி தான் சாப்பிட்ணும்? ஏங்க எப்படியோ ஃபுல்லாக ஊட்டி விட்டுடுறீங்களா? நல்லா இருக்குது, என் கையெல்லாம் அழுக்காகாத இது ஃபுட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுட்டே அப்படியே பேசிகிட்டே இருக்கீங்க. அப்போது தேங்க்ஸ் சடனாக நீங்கள் அப்படியே ஊட்டி விட்டுட்டே இருக்கீங்க. அப்படியே உங்களை பார்க்குறாரு. நல்லாயிருக்கு இப்படி ஊட்டி விட்றாரு, ரொம்ப நல்லாச்சு, நீங்கள் அம்மா கையில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. சரி அம்மாவாக நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு உங்களுக்கு உங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சு. நீங்களும் அப்படியே அழுகுறீங்க. நீங்கள் டக்குன்னு டேன் எங்கே இருக்கான்? டேன் அம்மா கூட இருக்கான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே 2 பேரும் ஒரு மாதிரி இமோஷ்னலாக கனெக்ட் ஆகிட்டே இருக்கீங்க கொஞ்சமாக. தென் ஒரு 3 to 4 வீக்ஸ் ஆகுது. நீங்கள் தினமும் உங்களோட பேசுவார் வந்து. நீங்கள் 2 பேரும் வந்துட்டு அப்படியே அந்த காட்டுக்குள்ளே போகிறது அண்ட் அப்பப்போ லீவ் கிடச்சின்னா 2 பேரும் வந்துட்டு ஊர் சுற்றுறது அந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறையா பண்ணுவீங்க. வெளியில் போயிட்டு இது பண்ணதும் நீங்கள் இது வரைக்குமே தேங்கிட்ட எமோஷ்னலாக நான் இந்த மாதிரி ஒன்று லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்ட்டு அழுதெல்லாம் கிடையாது. அப்படியே நார்மலாக ஜஸ்ட் சாதாரணமாக கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்ட் பாண்ட்குள்ளே வந்துட்டீங்க நீங்கள் 2 பேரும். தயங்க்கு உங்கள் கூட பழக ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் சொல்லியிருப்பீங்க. அடி பாவி, போன முதல் நாளே கரெக்ட் பண்ணிட்ட பற்றியா? நம்ம கொரியா வந்து 3 வருஷம் ஆகுது. 3 வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் என்னோடய ஹாப்பினஸ்ஸு, கம்ஃபர்ட் ஜோனு எல்லாத்தையும் ஃபஸ்ட் டைம் பார்த்து அதை எப்படி அந்த சந்தோஷத்தை கூட பேர் பண்ணிக்க முடியாமல் நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி மேஜிக் மாதிரி வந்துட்டு போகுது. எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் புரியுது. மேஜிக்லாம்
எப்பயாச்சும் தான் நடக்கும். இதுவும் ஒரு மாதிரி மேஜிக் தான். ம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையை பேட் பண்ணுறாவ. உங்கள் இங்கே ஒரு மாதிரி இமோஷ்னல் ஆகி அவளை ஹக் பண்ணி அழுதுருப்பீங்க. நான் என்றைக்குமே இந்த மாதிரி எமோஷ்னலாக அவரை அட்டாக் பண்ணவே மாட்டேன். உங்ககிட்டயே மட்டுமே இப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெயினும் இருக்குது. ஸோ ஒன் டே அப்படி தான் ஆல்மோஸ்ட் மிலிட்ரி சர்வீஸ்லேருந்து வெளில வந்துட்டார். வெளியில் வந்து ஒரு 3 to 4 days ஆகுது. அவங்கக்கிட்ட வந்து இன்னும் பேசலை. நீங்களும் சரி பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணிக்கிறது தான் இருந்தது. தென் திடீர்னு சடனாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாரு. நீங்களும் பார்த்துட்டு என்ன சார் ரொம்ப ஜாலி தான் போல், லைவில் பார்த்தேன். பார்த்தீங்களா, கமெண்ட்டே வரல. தோணலை பண்ணுறதுக்கு, நான் கமெண்ட் ஆஃப் பண்ணிட்டேன். எல்லோரும் கீழே கொஞ்சம் வாங்க, எனக்கு பார்க்க ஜெலஸ் ஆகும். ஓ மேடம்க்கு ஜெலஸ்லாம் ஆகுமா? ரொம்ப ஆகும், ரொம்ப ரொம்ப ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. சரி நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாமா? போகலாம். எங்கே போகலாம்? பீச் போகலாமா? போகலாம். லொக்கேஷன் அனுப்பி விடுறேன், வந்துடுங்க. வந்துடுறேன். ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வராதிங்க, அப்புறம் கார் எடுத்துகிட்டு வாங்க. ஏங்க, என் கார் நான் எடுத்துகிட்டு வரேன், நம்ம 2 பேரும் உங்கள் காரில் போகலாம். சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கார் எடுத்துகிட்டு போகிறீங்க பீச்சுக்கு. நீங்கள் கொஞ்சம் எப்போ போனாலும் தேங்க் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. தேங்க் அப்படி கிடையாது. ஒரு நாள் வாங்கிட்டு வருவார், ஒரு நாள் வாங்கிட்டு வர மாட்டார். நீங்கள் அப்படி கிடையாது. எப்போ இது பண்ணாலும் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் அப்படி தான். தேங்க் பார்த்துட்டு இன்றைக்கி என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக வந்துட்டு பார்க்குறாரு. நீங்கள் இல்லை எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரல. ஏன் இன்றைக்கி எதுவும் வாங்கிட்டு வரல? இல்லை தோணலை, மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி டென்ஸ்டாகவே இருக்கீங்க. ஏன் என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை. என்கிட்ட சொல்லு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டர் வந்துட்டு இடிக்கிறாரு. நீங்கள் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு போட்டு சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பீச்சில் போயிட்டு அப்படியே இந்த ஸ்டோன் பீச்சில் உட்காரிங்க. தேங்கும் நான் பீச்சுக்கு கூப்பிட்டேன், நீ என்ன ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி உட்காந்துருக்க, என்ன ஆச்சு உனக்கு? இல்லை ஒன்றும் இல்லை சொல்கிறேன்ன. எனக்கு ஒரு மாதிரி ஒர்க் ப்ரெஷர்லாம் இல்லை. லீல ஏதாவது சொல்லிட்டாளா? அவளுக்கு வேணா நான் கால் பண்ணிட்டா? சிச்சி இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரொம்ப ஒரு மாதிரி ப்ரோக்காகி இருக்கீங்க. காஸ் நீங்கள் பழகி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 5 monthsக்கு மேலே ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்போ தான் பயம் வருது, என்ன பதில் சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நினச்சி தான் நீங்கள் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷனோடு இருக்கீங்க. இது சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கோ வயன், அதான் உனக்கு நல்லது, அவருக்கும் நல்லது. அவர் இப்போ வரைக்கும் நம்மளை ஃப்ரெண்ட் மாதிரி தான் பார்க்குறாரு. இது ஒரு நல்ல பாண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு உங்கள் மொபைலை எடுத்து ஸ்க்ரோல் பண்ணுறீங்க. அதில் தேங்க்கும் ஒரு பொண்ணுக்கும் டேட்டிங் மாதிரி ரூமர் போயிட்டுருக்கு. பட் ஆனால் அது நீங்கள் கிடையாது, வேறு ஒரு பொண்ணு. ஏதோ ஒன்று இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டக்குன்னு உங்கள் மூடை அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்துட்டு பீச்சில் இழுத்துட்டு போகிறீங்க. நீங்கள் சொல்லுங்க பீச்னால் ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் திருப்பியும் அந்த பேக் டு பேக் அந்த ஃபார்முக்கு போகிறீங்க. தேங்க்கு நீங்கள் ஏதோ டென்ஸ்டாக இருக்கீங்க, படப்படப்பாக இருக்கீங்க அப்படின்னு புரியுது. பட் ஏன்னா அது என்னதுன்ட்டு அவருக்கு ஆக்சுவலாக அது புரியவே இல்லை. நீங்களும் அப்படியே மூட் ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது, அந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் இருக்கீங்க. ஒயன் ப்ளீஸ் இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ண, இவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணலை, அவரோட எது சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பீச்லலாம் விளையாடிட்டு அப்புறம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு அவர் கார் இருக்கிற இடத்துக்கு போய் விட்டுட்டு பாய் பாய்ப்பா அப்படின்ட்டு நீங்களும் ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டே வந்துட்டு கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்போது சடனாக கார் ஒருத்தர் மேலே போய் இடிச்சிடுறீங்க. அது ஒரு 2 wheeler தான். அந்த பர்சன் திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்தோன்னே உங்கள் வயசெல்லாம் வைடாகுது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கீங்க. இந்த பர்சனுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைலு, அப்படியே உங்களை பார்த்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வராரு. நீங்கள் சிவா எப்படி இங்கே, அதான் எப்பயோ எல்லாம் முடிஞ்சிருச்சுல,
அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கார் ட்ரைவ் பண்ணிட்டு உங்கள் வீட்டுக்கு போய் நிறுத்துறீங்க. அப்போது அந்த பர்சன் ஒயன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், உன்கிட்ட பேச எதுவுமே இல்லை, ப்ளீஸ் என்னை விட, இல்லை உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? ஐ நீட் சம் ஸ்பேஸ் வித் யூ. சரி, நாளைக்கு ஒரு கேஃபே, எக்ஸ்எக்ஸ் கேஃபே வந்துரு, பேசலாம், இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு போயிடுறீங்க. நெக்ஸ்ட் டே அந்த கேஃபேவும் போகிறீங்க. என்ன பண்ணுறது, பார்த்தாகணும், பேசித்தாகணும், வேறு வழியில் போய் உட்காடுறீங்க. இந்த பர்சன் வந்து உட்காடுறாங்க. அப்போ சடனாக உங்களுக்கு கால் பண்ணுறாரு. நீங்கள் அட்டன் பண்ணிட்டாலோ, எங்கே இருக்க? கேஃபேல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட் பண்ணிட்டு, என்ன பிரச்சனை? தேங்க அப்படியே ஒட்டி போட்டு நீங்கள் இருக்க கேஃபேக்கு வராரு. வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காடுறாரு. நீங்கள் அப்படியே ஒரு ஐஸ் வைடாகுது, எதாலும் கணக்கில். அது கேஃபே யார் வேணால் வரலாம், யார் வேணால் போகலாம். இங்கே இவங்க தான் உட்காரணும் அப்படிலாம் இல்லை. அவர் பட்டன் வராரு, மொபைல் எடுக்கிறாரு, கால் பண்ணுறாரு. நீங்கள் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் பார்த்துட்டு, என்ன வேணும்? ஐ லவ் யூ, சாரி, என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது, அக்கேன் என் லைஃப்குள்ளே வராது, ப்ளீஸ். இப்போ தான் நிம்மதியாக இருக்கு. ஐ நோ நீ வேறு யாரையோ ஹாப்பினஸ்ன்னு நினச்சிட்ருக்க. நோ, ஐ எம் யுவர் ஹாப்பினஸ், நான் தான் ஹாப்பினஸ், ப்ளீஸ் அக்செப்ட் மீ. நோ வே. தேங்கதை கேட்குறாரு. நீங்கள் தேங்கதா, அது நல்லாவே தெரியுது. எனக்கு அதை பற்றி இப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளீஸ் லீவ் மீ. எத்தனை தடவை உனக்கு சொல்கிறது? நான் நீ தானே வேண்டான்னு போனேன், நானா வேணான்னு சொன்னேன்? என்னை விட ப்ளீஸ். நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? நான் உன்னை விட முடியாது, ஏன்னா நீ தான் என் ஹாப்பினஸ். என்னாலும் உன்னை விட முடியாது. சாரி, இவ்வளோ நாளாக ஹர்ட் பண்ணிட்டேன் இருந்தது. என்னை 6 to 7 இயர்ஸாக ஹர்ட் பண்ணிட்டுருக்கேன், இதுக்கப்புறமா ஹர்ட் தான் பண்ணுவேன். ப்ளீஸ், எனக்கு தெரியும் நீ அந்த ஐடல் பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன்னு. நான் யார் பின்னாடி வேணாலும் சுற்றிட்டு இருக்கேன், அது உனக்கு தேவை கிடையாது. உன்னால் அவனால் ரீச் பண்ணவே முடியாது. பரவாயில்ல, நான் எப்படியாவது வந்து நாசமாக கடந்து செத்து போனாலும் பரவாயில்ல, சத்தியமாக உன் லைஃப்குள்ளே வரமாட்டேன். ஆமாண்டா, அவங்க வந்து அந்த பர்சன் வந்து எக்ஸ, ஓகேவா? தேங்க் ஒரு மாதிரி கோவம் வருது, ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறாரு. லைக் அவருக்கும் அவங்க மேலே ஃபீலிங்ஸ் வந்திருக்கும். இப்போ என்னன்னா, நீங்கள் அகெயின் அவரோட போயிடுவீங்களோன்ட்டு அவருக்கு ஒரு சின்ன பயம் வருது. அந்த பர்சன் ரொம்ப உங்கள்கிட்ட கெஞ்சுறாரு, ப்ளீஸ் வாய்ப்பில்லை, எனக்கு ஒரு சான்ஸ் கொடு. கண்டிப்பாக முடியாது. அப்போ உன் லைஃப்பில் வேறு யாராவது இருக்காங்களா? அதை பற்றி உனக்கு அவசியமாயிரு கிடையாது. நான் உன்னை விடவே மாட்டேன், கண்டிப்பாக விட மாட்டேன், சத்தியமாக விட மாட்டேன். பரவாயில்ல போ, நெட் காலி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேக வேகமாக அந்த கெஃபேலேருந்து ஏஞ்சி வெளியில் போகிறீங்க. உங்களுக்கு செம்மையாக பெயின் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வெளியில் வேக வேகமாக போயிட்டு, தேங்க கார் இருக்குது, உங்கள் காரை வேகமாக எடுக்கிறீங்க. தேங்க நீங்கள் போனதை பார்த்துட்டு வேகமாக உங்களை சீஸ் பண்ணிட்டு வராரு. நீங்கள் நேற்று போனால் அதே பீச் போய் நின்றுட்டு செம்மையாக அழுவுறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் அந்த பர்சனை நீங்கள் உண்மையாக ட்ரூவாக லவ் பண்ணியிருப்பீங்க. தேங்க அந்தளவுக்கு லவ் பண்ணியிருப்பீங்களோ அதை விட கம்மி தான், ஆனால் அந்தளவுக்கு ஈக்குவலாக தான் லவ் பண்ணியிருப்பீங்க. உங்களால் அதை மறக்கவும் முடியல, அவனை மன்னிக்கவும் முடியல. இவ்வளோ தூரம் அவன்கிட்ட ஹர்ட் பண்ணிட்டு பேசினு வந்து உங்களுக்கு இன்னும் ஹர்ட் ஆகுது. நீங்கள் நிறையா தடவை மூவ் ஆனாக ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் முடியல. பட் அந்த மாதிரி டைமில் தான் தேங்க வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பார் உங்களை ஓவர் கம் பண்ணுறதுக்கு. ஸோ அதனாலே உங்களுக்கு இப்போ என்ன டிசிஷன் எடுக்கிறது சத்தியமாக தெரில. இங்கே அப்படியே ஒரு மாதிரி அழுதுட்டு அந்த பீச்சில் உட்காந்துருக்கீங்க. அப்போ தேங்க வேகமாக ஓடி வந்து அழுதுகிட்டே ஓடி வந்திருக்காரு. ஏன் இதை பற்றி என்கிட்ட பேசவே கிடையாது, அவ்வளோ பேசுவேன், இதை பற்றி ஏன் பேசலை? நீங்கள் இதை வந்து ஓவர் கம் பண்ணி என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இதை போய் உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு, அதுக்குன்னு சொல்ல மாட்டியா என்கிட்ட நீனு?
சொல்ல முடியாது தயா. இது அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பரதேசி இவ்வளோ தூரம் எனக்காக வருவான்னு எனக்கு தெரியாது. எப்படியும் நம்ம 2 பேரும் சேர போகிறதே கிடையாதுல்ல. யார் சொன்னா நம்ம சேர முடியாதுன்னு? எனக்கு தெரியும். நீங்கள் நான் உங்களோட லவ் அதை தாண்டி உங்கள் கூடவே இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன். 6 மந்த்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓ, அதனால தான் மேடம் நேத்தி ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருந்தீங்களா? சொல்லலாம்ல, நானும் ஒன்று லவ் பண்ணுறேன். நானும் ஒன்று லவ் பண்ணுறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ. சீக்கிரமாக சொல்லிட்டீங்க. ஒவ்வொரு நாள் தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் இதை நினச்சி. சரி, அழாத கழுவு. சரி, அழலாம். சாரி, எதுக்கு இது சொல்லாமல் இருந்ததுக்கு. பரவாயில்ல, அதை பற்றி இதுக்கப்புறம் பேச வேணாம், நம்ம விடுங்க, தேவையில்ல. எனக்கப்புறம் நீங்கள் நான் பேர் போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அழுக வருது. உங்களுக்கு எல்லாமே டக் டக் டக்குன்னு நடந்த மாதிரி ஒரு ஃபீலு. ஆனால் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கப்புறம் பர்சனல் ஸ்பேஸ் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன். வாட் பர்சனலாக பேசிக்க நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஐஸையே பார்த்துட்ருக்கீங்க. எனக்கு ஒரு ரொம்ப நாள் ஆசை, என்னது எப்படியும் லிப்ஸை கிஸ் பண்ணணும். எவ்வளோ நாள் தெரியல. திடீர்னு வந்த புயல் மாதிரி என் லைஃப்குள்ளே ஒரு குட்டி பேக் மாட்டிட்டு கிளம்ப உன்னை லவ் பண்ணுவேன். சத்தியமாக நான் அது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என் லைஃப் நிறைய மாற்றிட்டு தெரியுமா? கூட பேசாமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்கவே முடியாது. இந்த குட்டி குட்டி கை வச்சுட்டு ஏதாவது ஒன்று பேசிட்டு நைட்லாம் என்னை தூங்கவே விட மாட்டேல்ல. ஃபோன் காலில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. என்னடி சவுண்ட் இது? நல்லா இருக்கா? நீ காமெடி பண்ணுறடி நீனு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அழுதுகிட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட் டேவா ஆகுது. அதே கேஃபேக்கு தான் போகிறீங்க. அதே பிளேஸில் உட்காந்துருக்கீங்க. அந்த பர்சனும் வராங்க. எனக்கு வந்து உங்ககிட்ட பேசவோ பழகவோ சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு வேற ஒருத்தரை பிடிச்சிருக்கு. நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேன். யார் அந்த பர்சன்? யாரோ, எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. நான் அவங்கள தான் விரும்புகிறேன். அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து யாரும் கிடையாது. நான், என் ஃப்ரெண்டு, அந்த பர்சன், அப்படி தான் உலகமாக நினச்சிட்ருக்கேன். இதுக்கு மேலே உனக்கு நான் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன். எனக்கு தேவையும் இல்லை. எனக்கு அந்த பர்சனை பார்க்கணும். பார்த்தா ஆகணுமா? கண்டிப்பாக பார்த்தா ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கால் பண்ணுறீங்க தயாங் தான். ஹலோ தயாங், உன்னை பார்க்கணுமா? என்னையா? நம்ப மாட்டேன், நான் வரல. உங்களை பார்க்கணுமா? வந்து பார்த்துட்டு ஒரு வார்த்தை பேசிட்டு போங்க. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் உள்ளே வராரு. வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க அந்த சோஃபா மாதிரி தான் இருக்கவங்க உட்காராரு. உட்காந்துட்டு ஹாய், நீங்கள் தானா? எவ்வளோ வருஷமாக லவ் பண்ணுறீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? தேவையில்லாமல் பேசாத. வந்தியா? பார்க்க சொன்னேன்னு சொன்னேன், காட்டிட்டேன், போயிட்டே இரு. கோவப்படாத வையன், நான் பேசிக்கிறேன். நீ இவன் எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏந்திருக்கீங்க. தேங்காய் கை பிடிச்சிட்டு இரு, பேசணுன்றார்ல, பேசு. எனக்கு பேச பிடிக்கல, நீங்களே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சி போயிட்டு அங்கே ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் எனக்கு மட்டும்தான் ஆர்டர் பண்ணுறீங்க. ஒரு காஃபி, ஒரு மில்க் ஷேக்,
ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். பேசு பேசு, அவன் ஷாக்காக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. தயாங், உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை? அவளை விட மாட்டிங்களா? ப்ரோ, நானும் சின்சியராக லவ் பண்ணுறேன் ப்ரோ. அவளை என்ன சின்சியராக தான் ப்ரோ லவ் பண்ணா. நடுவில் வேறு ஒரு பொண்ணு வந்துச்சுன்னு போயிட்டீங்க. அவள் என்ன ப்ரோ பண்ணா? என்கிட்ட வந்துட்டா அப்படின்னு மாஸ்க்கை கழட்டிட்டு பார்த்துட்டிங்களா ப்ரோ? நீங்கள் பார்த்துட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு க்ளோஸ் பண்ணிக்கிறாரு ஃபேஸ் போட்டு கேப் போட்டு ஃபுட்டு எடுத்து நல்லா கவர் பண்ணிக்கிறாரு. பார்க்கணுன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்களா? காட்டிட்டேன், கிளம்புறீங்களா? நாங்கள் 2 பேரும் தனியாக பேசி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அந்த பர்சன் அப்படியே ஏஞ்சி உங்களை பார்க்குறான். நான் தான் அன்லைக்கில்லை, ரொம்ப சாரி ப்ரோ, சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு திரும்பி, ரொம்ப பாசக்கார பொண்ணு ப்ரோ, என் கூட இருக்கும்போது பாசத்தை கொட்டிகிட்டே இருப்பா. நீங்களும் விட்டுறாதீங்க, நான் தான் விட்டுட்டேன். நீங்கள் விட்டுட்டீங்க, நானும் விட்டுருவேன்னு அர்த்தமா? விட மாட்டேன். அவளோட ஜஸ்ட் 6 months தான் பழகினேன். எவ்வளோ என் மேலே பாசம் வச்சுருக்கான்றது அள்ளவே முடியாது. நீங்கள் 7 to 8 years பழகிருக்கீங்க. எப்படி போகும் மனசு வந்தது? போயிட்டு வாங்க, நல்லா இருங்க. உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு கண்டிப்பாக இருப்பா, அவளை கண்டுபிடிங்க. எனக்காக இருக்கிற பொண்ணுக்கிட்ட வராதிங்க, ரெக்வெஸ்ட். இத்தனை நைட்டு செம்மையாக அழுதா என்னை இது மேலே சாஞ்சு. கஷ்டமாக இருந்தது, சொல்லவே இல்லை உங்களை பற்றி ஒரு வார்த்தை கூட. நான் கஷ்டப்படுவேன்னு நினச்சி அவள் சொல்லலை. அவள் கஷ்டத்தை தாங்கிட்டு இருந்திருக்கா இத்தனை வருஷமாக. கடவுள் நல்ல விஷயந்தான் பண்ணியிருக்காரு. அவளை எனக்கு கொடுத்தது, நீங்கள் அவளை விட்டு போனது. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு தேங்க அப்படியே அந்த பர்சனை ஹக் பண்ணிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் காஃபியும் மில்க் ஷேக்கும் வாங்கிட்டு வந்து உட்காந்துட்டு போயிட்டானவன், அதுக்கப்புறம் வந்தானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்டி இப்படி கோவப்பட்டுக்கிட்டே இருக்க? பின்ன என்ன, சும்மா டென்ஷன் ஆகுது எனக்கு. சரி கோவப்படாத, கோவப்பட்டு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. நான் அப்படி தான் கோவப்படுவேன். சரி காமெடி பண்ணாத, குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கில் வாங்கிக்கிறீங்க. ஏய் அது எனக்கு, யார் வாங்கிட்டு வந்தா உனக்கு? இதுதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை நீட்டுறீங்க. ஏய் விளையாடாது, எனக்கு தான் இது பிடிக்காதுல்ல, ஒரு நாள் குடி, நான் அதை குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அந்த கேஃபேல சண்டை போட்டுட்ருக்கீங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி. அப்படியே மார்னிங்கும் ஆகுது. நீங்கள் அப்படி என் பக்கத்தில் க்ளோஸாக படுத்து தூங்கிட்டுருக்கீங்க. தேங்ப்பா, எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? எவ்வளோடி? அவ்வளோ வார்த்தையே வரல. நான் தான் இல்லை உலகத்தையே லக்கியான பொண்ணு. இந்த நிமிஷம் செத்தா கூட நிம்மதியாக செத்து போயிடுவேன். செத்து போகிறதுக்காடி சேர்ந்தோம். சும்மா இப்படிலாம் நீ பேசாத. நான் கடைசியாக பார்க்குற முகம் சாகும்போது உன்னோட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் பண்ணிட்டு அகைன் படுத்து தூங்குறீங்க. வேலைக்கு போலையாடி? பொறுமையாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குறீங்க. அது ஒரு மார்னிங் செட்டு ரைஸு. ஆஹா, அந்த ஆத்தர் வந்துட்டு அதை ஃபினிஷ் பண்ணுறா. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். இந்த எஃபோ வந்துட்டு கேட்டதுக்கு நான் ஏதோ என் இமேஜினேஷனில் ரொம்ப நாள் வச்சுருந்தது சொல்லிட்டேன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது பேம்டன் ஃபிக்ஸ். இது நல்லா இருக்குல்ல, பேம்டன். எனக்கு பேர் யோசிக்கும் போதே ரொம்ப சிரிப்பாக இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு என் ஃப்ரெண்ட் பேசுவாங்க, அவங்க பேர் பேம். அன்யா பை சாங்கி. ஹோப் யூ ஆல் லைக் இட்.